நேயர்களுக்கு வணக்கம். திருத்தணி ட்ரெயின் சம்பவம் நிறைய பேத்துக்கு இப்போ தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த சூரஜ் அப்படிங்கிறவரை வட இந்தியரை வந்து இந்த 4 பசங்க சேர்ந்து, அதாவது 17 வயசு மதிக்கத்தக்க பசங்க வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்து அப்படியே ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளிங்கோ கட்டிங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி சேட்டை பண்ணுறத மாதிரி வீடியோஸ் எடுத்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அது பத்தாதுன்னு சொல்லி ஒரு குட்டிச்சவர் பக்கம் அந்த ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கி ரயில்வே தண்டவாளத்து பக்கம் ஏதோ ஒரு ஏரியா நினைக்கிறேன், குட்டிச்சவர் பக்கம் அந்த சூரஜ் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்து பலமாக தாக்க விடுறாமாப்லான்னு அங்கிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு, இவங்க என்னமோ பேசுகிறாங்க. ஆனால் கடுமையான தாக்குதல் நடக்குது. முகமெல்லாம் ரத்தம், காதெல்லாம் ரத்தம், தலை ரத்தம் அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல ரத்தம் வடிய அவரை வச்சு அதையும் வீடியோ எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். இந்த மாதிரி வந்து பண்ணுறதை அனுமதிக்கவே கூடாது. ஸோ காவல்துறை இது முழுமையாக கவனத்துக்கு கொண்டு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு பொறுப்பெடுத்து இதை வந்து பார்க்கணும். இமீடியட்டாக அது அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து ஆக்சுவலாக கைது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அதாவது வளரும் விதத்தில் வந்து சமூகம், சினிமா எல்லாமே சேர்ந்துருக்குது. இதெல்லாம் பார்த்து தான் வந்து நிறைய பசங்க வந்து கெட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி படம் எடுக்கிறது முதல்ல தவிர்க்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து படமாக பார்க்கணும். அதை வந்து ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கிட்டு, பழக்க வழக்கமாக எடுத்துக்கிட்டு அது மூலமாக ட்ராவல் பண்ணக்கூடாது. படிப்பு ரொம்ப முக்கியம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சமுதாயத்தில் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சொல்லி தர்றதை பசங்களும் கற்றுக்கவும் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நந்தகோபால், விக்கி, 2 பேர், சந்தோஷ், அவங்க 2 பேர். ஸோ இவங்க 4 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டனத்துக்குரியது. இப்போ அவங்களுடைய குடும்பத்தோடைய அவங்க குடும்ப பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த மாதிரி கெடுதல். அவங்க நல்ல பெற்றோர்களா என்னன்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? ஸோ அதனால் பெற்றோர்களுக்கு பேர் எடுத்து கொடுக்கறதுக்காக பிள்ளைகளுடைய சாதனைகள் எவ்வளவோ இருக்குது, அதை பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒருத்தரை போட்டு அடித்து அவங்கள துன்புறுத்தி வந்தவரை வாழ வைக்க தமிழ்நாடு. ஸோ இப்படி வந்தவங்கள போட்டு இப்படி நம்ம அடித்து அனுப்புனா எப்படி இருக்கும்? அது மாதிரி தவறு. அதனால் வந்து இந்த பதிவு மூலமாக அவங்கள தவறு பண்ணவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அவர் சூரஜ் அவர்கள் சீக்கிரம் குணமாகி வர இறைவனை நம்ம வேண்டிக் கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் சந்திக்கிறோம். நன்றி.